Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் டுடே யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட்டில் ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, நம்ம வந்து தேர்ட் யூனிட்டில் மஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்னா ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங் எப்படி பண்ணுவோம், இம்யூட்டபிலிட்டினா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, அதோட மாடியூல் என்ன, இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிங் அப்படின்றது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். கேரக்டர் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரையும் இருக்கிறது கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர்லாம் ஒன்னா சேர்ந்து சம் சீக்வன்ஸ்ல வர்றதுக்கு பேரு ஸ்ட்ரிங்னுவோம். தட் மீன்ஸ் வேர்ட்ஸை தான் ஸ்ட்ரிங்ன்றோம். ஏன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது கேரக்டர். அதுவே APPLE அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆப்பிள்னு, இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்றது தனி, பீன்றது தனி, எல்ன்றது தனினா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர்னு சொல்லுவோம். அதுவே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரா இருந்துச்சுன்னா வித் கொட்டேஷன் மார்க்கோட, ஓகேவா, தட் மீன்ஸ் ஒரு சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ இல்லை ட்ரிபிள் கொட்டேஷன்லையோ, ஓகேவா, நம்ம கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் an individual character in a string acts as using a index. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல தான் ஸ்ட்ரிங்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அந்த இண்டீஜர் ஆல்வேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டீஜர்ல தான் இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுவோம். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், n-1 வரையும் போடுவோம். ஓகேவா, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் cannot be changed அப்படின்னு அர்த்தம். மியூட்டபிலிட்டிக்கும் இம்யூட்டபிலிட்டிக்கும் ஆல்ரெடி நமக்கு வித்தியாசம் தெரியும். மியூட்டபிள்னா சேஞ்ச் ஆகுறது, இம்யூட்டபிள்னா சேஞ்ச் ஆகாது. அப்ப இம்யூட்டபிள் மீன்ஸ் ஒரு தடவை ஸ்ட்ரிங்கை போட்டீங்க அப்படின்னா அதை என்னால திரும்ப கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்லையும் கேட்கலாம், ஸ்ட்ரிங் மியூட்டபிளா இம்யூட்டபிளான்னு. ஓகேவா, தென் பைத்தான் will get input at the runtime by default as a string. ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா ரன் டைம்ல இன்புட் வாங்குறதும் ஓகே தான். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் இல்லை ட்ரிபிள் கொட்டேஷன்ல ஸ்ட்ரிங் வந்து மென்ஷன் பண்ணுவோம். தென் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸிங் இருக்கு, ஸ்லைசிங் இருக்கு, கன்கார்டினேஷன் இருக்கு, ரிப்பீட்டேஷன் இருக்கு, மெம்பர்ஷிப் இருக்கு. இதெல்லாம் நான் யூனிட் 2லே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா HELLO ஹலோன்றது தான் ஸ்ட்ரிங். இது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ ஜீரோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிப்போம். நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா லாஸ்ட்ல இருந்து போவோம். ஓகேவா, இது ஃபார்வர்ட்ல போவோம், இங்க பேக்வர்ட்ல -1 -2ன்னு ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். இண்டெக்ஸிங் தெரியும். இண்டெக்ஸிங் பண்றது அப்படின்னா இப்போ எந்த இது வேணுமோ, கேரக்டர் வேணுமோ, அந்த இண்டெக்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்கோட நேம் அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த இண்டெக்ஸோட வேல்யூ மென்ஷன் பண்ணி நான் அலாகேட் பண்ணேன்னா அந்த இடத்துல இருக்கிறத எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி வேர்ட்ஸை கொடுக்கும். ஓகேவா, ஸ்லைஸ் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா இப்போ அலோன்ற ஸ்ட்ரிங்கை நான் பிரிக்கணும் அப்படின்னா ஸ்லைஸ் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் வச்சு தான் பண்ணுவேன். 0:4 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா n-1 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ 4னா 3 வரையும் தான் பிரிண்ட் ஆகும் ஸ்லைஸ்ல. ஓகேவா, ஸோ HELL மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்னுவோம். அதுவே இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டார்டிங் நம்ம கொடுக்கல அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் கொடுக்கலன்னா லாஸ்ட் கேரக்டர் வரையும் போகும். இது ஸ்லைசிங். கன்கார்டினேஷன்னா ஆட் பண்ணுறது, ரெண்டு தனித்தனியாக இருக்க ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்த்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பேர் கன்கார்டினேஷன். ரிப்பீட்டேஷன்னா ஒரே வேர்ட் ட்ரிபிள் டைம்ஸ் டபுள் டைம்ஸ் எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். மெம்பர்ஷிப் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா, ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்காங்களா இல்லையான்னு இன்னா நாட் இன்னான்னு கேட்கறதுக்கு பேர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேவா, these are the some of the operations performed in string. next string slice னு தனியா கொடுத்திருக்கோம். string slice ஆல்ரெடி இப்ப நான் சொல்லி கொடுத்தது தான். தனித்தனியா ஒன்னு நீங்க starting to ending கொடுத்துடலாம். ஓகேவா, அதுக்கு அர்த்தம் என்ன, string sliceனா a part of the string தான் string slice னு சொல்லுவோம். the process of extracting the substring from the string. ஒரு மெயின் string இருக்கு, அதுக்குள்ள குட்டி குட்டி எனக்கு வேணுன்ற இடத்தை மட்டும் பிரிச்சு சப்ஸ்ட்ரிங்கா எடுக்க போறேன். அதுக்கு நான் NSTM னு நான் வச்சுக்குவேன். ஓகேவா, சோ நான் starting to ending வேல்யூ கொடுத்துடலாம். ending வேல்யூ 4னா n
n-1ல எடுத்துக்கும், அதை மறந்துடாதீங்க. மறந்துட்டு பல பேர் இது பண்ணுவோம். 4 அப்படின்னா 3 வரையும் தான். ஓகேவா? ஒரு கேரக்டர் கம்மியாக தான் எடுக்கும். இங்கே 3னா 2 வரையும் தான் எடுத்துக்கும். இங்கே 0 இன்ஃபினிட்டிவ் கொடுத்தா லாஸ்ட் கேரக்டர் வரையும் எடுத்துக்கும். இது ஸ்ட்ரிங் ஸ்லைஸ். அடுத்து இம்யூட்டபிலிட்டி. இம்யூட்டபிலிட்டினா என்னன்னு சொல்றோம்? ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் as they cannot be changed after they are created. Once they are created means they cannot be changed again. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா therefore நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். cannot be used on left side of the assignment. அசைன்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரைட் சைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எலமெண்ட் அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அசைன் பண்ணணும்னா பைத்தான் a = பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங்குக்கு ஏன்றது நேம் இது பண்ணிட்டேன். ஓகேவா? a of 0ன்றது எக்ஸான்னு கேட்குறேன். str ஆப்ஜெக்ட் does not support the element assignment because நம்ம எப்பவுமே இந்த சைடு தான் நம்ம இது பண்ணணும், லெஃப்ட் சைடுக்கு தான். இந்த சைடு அசைன் பண்ண கூடாது. ஓகேவா? அதுதான் இது cannot be assigned on left side, but left side அசைன் ஆயிருக்கு a of 0னா அப்ப நான் இது தப்பு எரர்னு காட்டும். ஓகேவா? இதெல்லாம் தான் எரர்ல வருது. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி del a of 0னு வராதுமே எரர் தான். இது எலமெண்ட் டெலிஷனுக்கு. அடுத்து டெலிட் ஒரு ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இதுவுமே நேம் எரர் தான். நம்ம என்னன்னு ஏன்னு மட்டும் கொடுத்துட்றோம் அப்படின்னா டெலிட் ஆகாது, இதுவுமே தப்பு. இந்த மாதிரி எரர்ஸ்மே வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு? ஓகேவா? எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கை? முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் நேம் டாட் என்ன மெத்தடோ அந்த மெத்தடோட நேம் இந்த parenthesis ஃபங்க்ஷன். ஓகேவா? a = happy birthday நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போ அதை வச்சு தான் இது பண்ண போறேன். முதல்ல எல்லா வேர்டையும் கேபிட்டலா மாத்தணும் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் லெட்டரை மட்டும் மாத்தணும் அப்படின்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். எல்லா வேர்டையுமே அப்பர் கேஸ் அதாவது மாத்தணும், மொத்தத்தையும் கேபிட்டல்ல மாத்தணும்னா அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இது எக்ஸாம்பிள், இது அதோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ல மாத்தணும்னா லோயர் ஃபங்க்ஷன். டைட்டில் கேஸ்னா ஒவ்வொரு வேர்டோட, அதாவது இப்போ ஹாப்பின்றது ஒரு வேர்டு, பர்த்டேன்றது ஒரு வேர்டு, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் கேபிட்டல்ல மாத்தணும்னா டைட்டில். ஸ்வாப் அப்படின்னா எதுல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட், கேபிட்டல்ல இருந்தா ஸ்மால், ஸ்மால்ல இருந்தா கேபிட்டல். ஓகேவா? அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்துறதுக்கு ஸ்வாப் கேஸ். ஸ்பிளிட் பண்ணணும் தனித்தனியா வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸா இருக்கு அப்படின்னா, ஒரு சென்டென்ஸா இருக்குன்னா அந்த சென்டென்ஸை நான் வேர்ட்ஸா ஸ்பிளிட் பண்றதுக்கு கேப்போட நான் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து a.center with fill characterனா patch the string with the specified fill character till the length is equal to width. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல எனக்கு நான் எனக்கு சென்டர்ல இத்தனை கேரக்டரை தனியா ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க கொஸ்டின் பேப்பருக்கு லாஸ்ட்ல ஸ்டார்லாம் போட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் ஒரு ஐஃபன் கொடுத்தா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஐஃபன் ஸ்லாஷ் லாஸ்ட்ல போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணணும்னா இந்த a.center எவ்வளவு வித்ல எனக்கு பண்ணணும், அந்த கேரக்டர் என்ன ஃபில் பண்ணணுமோ அதை நான் கொடுத்துக்கலாம். இங்க நான் 19 கொடுத்துட்டேன், நான் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஸோ இது ஆயிடுச்சு. ஓகேவா? டோட்டல் கேரக்டர் எவ்வளவு இருக்கணும் அதுல அது ஈக்குவல் பார்த்துக்கோ, ரெண்டு சைடு எவ்வளவு பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து கவுண்ட். கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அது எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கேட்கறதா, அதுக்கு கவுண்ட். அடுத்து ரீப்ளேஸ்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் இன்னொரு ஸ்ட்ரிங் மாத்துறது. இப்போ ஹாப்பிக்கு பதிலாக நான் விஷ் யூ அப்படின்னு மாத்திருக்கேன், விஷ் யூ ஹாப்பின்னு. ஸோ ஓல்டு என்னவோ அது நியூவையும் நான் கொடுத்துடணும் சேர்த்து. அடுத்து ஜாயின் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நான் ஏதாவது ஜாயின் பண்ணணும், கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னா ஜாயின்ன்ற ஆப்ரேஷன் கொடுப்பேன். அடுத்து இஸ் அப்பரா கேள்வி கேட்கறது. ஓகேவா? கொஸ்டின் பண்றதுக்கு இஸ் அப்பரான்னு கேட்டா ஃபால்ஸா ட்ரூவான்னு சொல்லும், லோயரான்னு கேட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஆல்பாவா அப்படின்னா செக் வெதர் த ஸ்ட்ரிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்பபெட்டிக் கேரக்டர் மட்டும்தான் இருக்கா, வேற ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லும். ஓகேவா? அதே மாதிரி இஸ் ஆல்னம் அப்படின்னா செக் வெதர் த ஸ்ட்ரிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்பா நியூமரிக் வேல்யூஸ். இந்த ஏ நம்ம இந்த டி இது ஆல்பா நியூமரிக் வேல்யூஸ்லாம் வச்சிருப்போம்ல, 11 அந்த 15 இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லும். ஏதாவது டிஜிட் இருக்கான்னு கேட்கறதுக்கு இஸ் டிஜிட்டான்னு கேட்போம். ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்கறதுக்கு இஸ் ஸ்பேஸ் இருக்கா, ஒயிட் ஸ்பேஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாக்குறதுக்கு இஸ் டைட்டில் கேஸ்ல தான் இருக்கான்னு கேட்டோம்னா
இஸ் டைட்டில். ஓகேவா, ஸ்டார்ட் வித் எந்த லெட்டர்ல, இந்த லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா, எந்த லெட்டர்ல முடிஞ்சிருக்கு, இதுக்கு ஸ்டார்ட் வித் எண்ட் வித். அடுத்து ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபைண்ட். ஓகேவா, டோட்டல் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லென் ஆஃப் ஏ. லென் ஆஃப் இந்த ஏன்றது வெறும் ஏ எல்லாத்துலயும் எழுதுறது கிடையாது, ஏன்றது ஸ்ட்ரிங்கோட நேம். நம்ம முதல்ல ஏ ஈக்குவல் டு ஹாப்பி பர்த்டேன்னு வச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்து இருக்கிறதுல மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் எது, அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ எது. ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிக்கிறது, மின் எது மேக்ஸ் எதுன்னு. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெத்தட்ஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் த ஸ்ட்ரிங். ஓகேவா, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுவோன்றதுக்கு இது நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்க மெத்தட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கோட மாடியூல்ஸ். ஸ்ட்ரிங்கோட மாடியூல் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபைல். மாடியூல் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா கையில் பர்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அதை வச்சுக்கோங்க. ஒரு பர்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு பென்னு, ஒரு ப்ளூ பென்னு, ஒரு பிளாக் பென்னு, ஒரு எரேசரு, ஸ்கேலு, பென்சிலு, ஷார்ப்னர், இது எல்லாமே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ன்னு இருக்கனால இது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன்னு அர்த்தம். இது எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். அதே தான் இங்கேயும். ஓகேவா, மாடியூல் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோன்னா சம்திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். நான் ஜஸ்ட் அந்த மாடியூலுக்கு ஒரு நேம் வச்சிருப்போம், அதை மட்டும் எடுத்து ஆக்சஸ் பண்ணா போதும். இதுக்குள்ள இருக்க எதை வேணா நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் மாடியூல். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். பஞ்சுவேஷனுக்கு, டிஜிட்டுக்கு. பஞ்சுவேஷன் மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஜஸ்ட் நான் பஞ்சுவேஷன் கொடுத்தாலே இதெல்லாம் ஆக்சஸ் ஆகும். டிஜிட்னா இதெல்லாம் ஆக்சஸ் ஆகும். பிரிண்டபிள்னா நான் கொடுத்துருக்க ஏபிசிடி இது எல்லாமே ஆக்சஸ் ஆகும். கேப் வேர்ட்ஸ் இந்த மாதிரி என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும், ஒரு நியூ லைன் போகணும்னா இந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் கொடுப்பேன். பேக் ஸ்லாஷ் போகணும் அப்படின்னா 2 பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துக்குவேன். ஓகேவா, அடுத்து ஏதாவது பிரிண்ட் ஆகணும், அடுத்து பின்னாடி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுவே ஒரு சிங்கிள் குவாட்ஸ்குள்ள பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி, டபுள் குவாட்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி, ஒரு ஸ்பேஸ் டேப் ஸ்பேஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சம் ஆஃப் த எஸ்கேப் சீக்வன்ஸும் ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஸ்ட்ரிங்ஸ்மா. இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். ஈஸியாக வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே எது கேட்டாலும் ஸ்ட்ரிங் கொஷினில் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங்கும் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்லையும் தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.